ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸல்ல ஸ்லைசருங்கிற ஒரு ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபில்டருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ஸ்லைசருமே அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ஆன்லைன்ல நான் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டேட்டா எடுத்திருக்கேன். இந்த சேல்ஸ் டேட்டால பாத்தீங்கன்னா டேட், ரீஜியன், ஸோ என்ன ப்ராடக்ட், எந்த கஸ்டமர், யார் சேல்ஸ் பர்சன், அண்ட் என்ன பேமெண்ட் மோட், இந்த மாதிரி நிறைய ஹெடர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஈச் டைம் நான் போயிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு கேஷ்ல மட்டும், கேஷ் அண்ட் ஆன்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும். சப்போஸ் எகைன் அதை ரீஃபில்டர் பண்றதுக்கு எகைன் கிளியர் கொடுத்துட்டு எகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஃபில்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபில்டர் பை ஃபங்க்ஷன் மெத்தட் பார்த்தோம். ஸோ ஈச் டைம் நம்ம கொடுத்த டேட்டா வந்துட்டு நம்ம பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு எகைன் நியூவா நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபில்டர் பை ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகும். பட் இதை ரெண்டையும் விட ரொம்ப குயிக்கான ஒரு இதுதான் ஸ்லைசர். ஸோ வாங்க இப்போ எப்படி ஸ்லைசர் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டேட்டால நம்ம ஜஸ்ட் வச்சுட்டு இன்சர்ட் ஸ்லைசர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் கிரியேட் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ரீஜியன் வைஸ் எனக்கு வந்துட்டு ஃபில்டர் ஆகணும் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே யூனிக் வேல்யூஸ் கொடுக்கல, டூப்ளிகேட் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. பட் ஸ்லைசரே நம்மளோட யூனிக் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருச்சு. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஈஸ்ட் மட்டும் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஈஸ்ட் மட்டும் ஃபில்டர் ஆகி ஒவ்வொரு டைமும் போயிட்டு நீங்க கிளியர் ஃபில்டர் கொடுக்க தேவையில்ல. லைக் டைப் பண்ணவும் தேவையில்ல. பேக் ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ற டைமும் உங்களுக்கு சேவ் ஆகுது. ஜஸ்ட் ஒன் கிளிக்ல உங்களால எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம ஸ்லைசர்னு சொல்றோம். அண்ட் இப்போ இந்த ஸ்லைசரை எப்படி ரிமூவ் பண்றது இப்போ நமக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிமூவ் ரீஜியன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரீஜியன் தான் ஸ்லைசரா எடுத்திருக்கோம். ஸோ ரிமூவ் ரீஜியன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லைசர் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரீஜியன் ஃபில்டர் பண்ணிருக்கோங்கிறது எகைன் நமக்கு வந்துட்டு இண்டிகேட் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா பேக் டு த சோர்ஸ் டேட்டா கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதுல எப்படி மல்டிபிள் ஸ்லைசர்ஸ் இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு டேட்டா கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்க டேபிள் டூல்ஸ்ல இன்சர்ட் ஸ்லைசர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு சேல்ஸ் பர்சன் அண்ட் கஸ்டமர் டைப். ஸோ கஸ்டமர் டைப் வந்து ஹோல்சேல் ஆர் ரீட்டைல். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு 2 ஸ்லைசர் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரீஜியன் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்லைசரையுமே என்னால் வந்துட்டு எனக்கு தேவையான சைஸுக்கு மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க சைஸ் அண்ட் பொசிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களால வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோட ஸ்லைசரோட சைஸுமே ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால ஸ்லைசரையுமே லைக் வந்துட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ என்னோட சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அலைஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ அவங்க பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் சேல்ஸுமே கிடைச்சிரும். ஸோ எவ்வளோ ப்ரைஸஸ்க்கு பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன மெத்தட்ல பண்ணியிருக்காங்க எல்லாமே இப்போ வந்து தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் ரீட்டைல் சேல்ஸ் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீட்டைல் கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கிளிக் பண்ணோம்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் டேட்டாஸ்மே நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ அலைஸ் வேணா எனக்கு பாபோட ஆல்ரெடி இங்கே ரீட்டைல் கிளிக் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே நீங்க என்ன செலெக்ஷன் பண்ணிருக்கீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ பாபோட ரீட்டைல் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஈவா கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க ஈவாக்கு எந்த ஒரு சேல்ஸுமே இல்லை, ஜீரோன்னு காட்டியிருக்கு. அப்ப நம்ம வந்து ஈவா எதுவுமே சேல்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ரீட்டைல் ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈவா ஃபுல்லா ஹோல்சேல் ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே 2 ஸ்லைசஸ் ஆர்
3 4 எவ்வளோ ஸ்லைசஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணியிருக்கும் போது ஈச் டைம் உங்களோட ஃபில்டர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் லைக் தட் இப்போ நமக்கு அதை வந்துட்டு ஸ்லைசர் பண்ணி முடிச்சிட்டோம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலயுமே இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் அப்படிங்கறது மட்டும்தான் எடுத்திருக்கோம். பட் இதுல ஏதாவது ஒரு ரோவை வந்து நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஸ்லைசரை மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த ஷீட்டுக்கு மூவ் பண்ணணுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ நியூ ஷீட் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நான் எதுவுமே கிரியேட் பண்ணாத ஒரு நியூ ஷீட்டுக்கு என்னோட ஸ்லைசர் மூவ் ஆயிடும். ஸோ பேக் டு த ஒரிஜினல் ஷீட் எகெயின் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ எகெயின் நான் போயிட்டு மூவ் ஸ்லைசர் கொடுத்துட்டு ஷீட் நம்பர், ஸோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஷீட் 12, ஸோ ஓகே கொடுத்தா அப்படின்னா ஸ்லைசர் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷீட்டுக்குமே வந்துடும். ஸோ இந்த ஸ்லைசர் ஆப்ஷன் உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.